Hey guys, welcome back. எனக்கு நம்ம இந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நம்ம டிலைட் சினிமா சேனல்ல இருந்து இந்த காந்தாராவோட அந்த ஹிடன் டீடைல்ஸ் பார்த்தோம்ல, அப்ப அதுல ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஹீரோவோட அந்த பெர்மி அந்த பேருக்கு ஒரு கதை வச்சிருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு. ஸோ அந்த வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்கணும்னு எடுத்து வந்திருக்கேன். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். ஹிடன் ஸ்டோரிஸ் இன்சைட் காந்தாரா சாப்டர் 1. ஹூ அண்ட் வாட் இஸ் பர்மே. ஹூ சரி, அதான் வாட் இஸ் பர்மே. சரி, என்னன்னு தான் பார்த்துருவோம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்சிருக்கிற படம் காந்தாரா சாப்டர் 1. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில புராண கதைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தவங்க இந்த படத்தில் காமிச்சிருக்கிற விஷயங்கள் பற்றி இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த படத்தோடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டி. அவருடைய கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மே. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்லேயே வந்து அந்த ஷார்ட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு அம்மா ஒரு குழந்தைய எடுத்து பெர்மே அப்படின்னு வந்து பேர் வைக்கிற மாதிரி இருக்கும். அது பார்க்கும் போதே அது என்ன பெர்மே, அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. சரி, படத்தில் சொல்லுவாங்க போல அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக அது எங்கேயுமே வந்து ரிவீல் பண்ண மாதிரி அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த மாதிரி வந்து தெரியல. அப்போ இந்த பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு போய் பார்க்கும்போது பெர்மர் தெய்வா அப்படிங்கிற ஒரு தெய்வ வழிபாடு வந்து இருக்கு. துளுநாடோடைய ஒரு ஏன்ஷியன் டெய்ட்டியா வந்து சொல்லப்படுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான தெய்வங்கள், தெய்வ வழிபாடுகள் இருக்கு. குலிகா, பஞ்சுர்லி, இன்னும் நிறைய இருக்கு. இதுலயே நிறைய வகைகளும் வந்து இருக்கு. இதுக்கெல்லாம் மேல ஒரு மூத்த தெய்வமா தான் இந்த பெர்மர் தெய்வத்தை வந்து சொல்றாங்க. காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னுமே பெர்மர் தெய்வத்தை சொல்றாங்க. பெர்மர் அப்படிங்கிற இந்த பேர் எங்கிருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரு அப்படிங்கிற துளு வார்த்தையிலிருந்து தான் வருது. பெருனா ரூட்ஸ், அப்படி இல்லைன்னா ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் பெர்மர் தெய்வமும் பிரம்மாவும் ஒண்ணுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா பிரம்மாவையும் பாத்தீங்கன்னா காட் ஆஃப் கிரியேஷன் சொல்லுவாங்க, பெர்மர் தெய்வாவையும் வந்து காட் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு தான் சொல்றாங்க. பெர்மர் தெய்வா வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பிரம்மா வர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அது மறுக்கவும் படுது. பிரம்மா வேற, பெர்மர் தெய்வா வேற அப்படின்னு வந்து சொல்றாங்க. எங்க டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பிரம்மாவோட இமேஜ் நீங்க பாத்தீங்கன்னா தாமரையில வந்து உட்காந்துருப்பாரு, 4 தலைகள் வந்து இருக்கும். ஆனா பெர்மர் தெய்வத்தோட இமேஜ் வந்து அப்படி இருக்காது, கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். ஒரு வாரியர் மாதிரி, ஒரு குதிரையில கையில வால் வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த பெர்மர் தெய்வத்தோடைய வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தெய்வத்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அந்த உருவத்தை ஒரு சிலையாக்கி அதுக்கு ஒரு கோவில் கட்டி அப்படி வழிபடுற முறை வந்து இல்லை. ஒரு கல்லை வச்சு தான் வணங்கிட்டு வராங்க. ஒரு கல்லை வந்து இந்த சாமியா நினைச்சு அதுக்கு மரியாதை செலுத்தி வணங்கி அப்படிதான் வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. இந்த வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் காட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்திலேருந்தே ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு வருது. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அப்படிதான் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. பூத்த கோலா ரிச்சுவல் பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. காந்தாரா படத்திலேயே வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ குலிகா, பஞ்சுர்லி தெய்வத்துக்கு வந்து பண்ணுவாங்க. இதே ரிச்சுவல், இதே கோலா ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மர் தெய்வத்துக்கும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பெர்மர் தெய்வத்தோடைய ரெஃபரன்ஸ் தான் இந்த படத்தோடைய ஹீரோ ரிஷப் ஷெட்டிக்கு பெர்மே அப்படிங்கிற மாதிரி வந்து பேர் வச்சிருக்காங்க. ஸோ பெர்மர் தெய்வத்தை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சுர்லி. பஞ்சுர்லி அப்படிங்கிறது பன்றிய தெய்வமாக வணங்குற ஒரு வழிபாடு. இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய தசாவதாரத்தில் வராக அவதாரம்னு ஒரு அவதாரமே இருக்குது. ஆனால் அது வேற இது வேற அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி அம்மனில் பார்த்தோம் அப்படின்னா வாராகி அம்மன் இருக்குது. இப்போ பஞ்சுர்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சுர்லிக்கு ஒரு தனி புராண கதை ஒன்று சொல்லப்படுது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்றி வந்து இறந்து போயிடுது. அதோடைய குழந்தை, ஒரு சின்ன பன்றி வந்து அனாதையாக இருக்கும்போது பார்வதி தேவி அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த பன்றி அவங்க எடுத்துகிட்டு போய் வளர்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பூந்தோட்டத்தில் வந்து சுதந்திரமாக சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காந்தாரா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸையும் பார்வதி தேவி தான் வளர்க்குறாங்க போல இருக்கு. புலி, பன்னி, வேற என்ன அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காந்தாரா ஃபாரஸ்ட்டை வந்து ஈஸ்வரன் பூந்தோட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ புராணத்தோடைய டச் அங்கங்கே இந்த படத்துக்குள்ளே நிறையவே வந்து இருக்கும். ஸோ அப்படி சிவனுடைய பூந்தோட்டத்தில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த பன்றி வந்து வளர வளர பார்த்தீங்கன்னா அந்த பூந்தோட்டத்தையே வந்து அப்படியே கடிச்சு நாசமாக்குது. இதில் கோவப்படுற சிவன் வந்து அந்த பன்றியை அழிக்க போகும்போது பார்வதி குறுக்க போய் தடுத்து அதுக்கப்புறமா சிவன் அந்த பன்றியை மன்னிச்சு அதை வந்து பூமிக்கு அனுப்புகிறாரு. பூமியில் இருக்கக்கூடிய மக்களையும் காட்டையும் பாதுகாக்கிற ஒரு ப்ரொடெக்டரா பஞ்சுர்லி இருக்கு அப்படிங்கிறதான் அந்த புராண கதையில் சொல்லப்படுற விஷயம். ஆனால் அதை தாண்டி உண்மையிலேயே மக்கள் வந்து வழி வழியாக பஞ்சுர்லியை ஒரு தெய்வமாக வணங்கிட்டு வரதுக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்.
உங்களுக்கே தெரியும் வயலுக்குள்ளே பன்றி இறங்குச்சு அப்படின்னா பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதனாலேயே வந்து காவல் காப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, பன்றியை வேட்டையாடுற காட்சிகள் நம்ம நிறைய படங்கள்லேயே வந்து பார்த்துருக்கோம். அசுரன் படத்தில் பார்த்துருக்கோம், பாகுபலியில் பார்த்துருக்கோம். ஸோ பஞ்சூர்லியை தெய்வமாக வணங்குற மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சூர்லியை வணங்கணும் அப்படின்னா விவசாயத்துக்கு எந்த ஒரு கேடும் வராது, பன்றி உள்ளே வந்து நாசம் பண்ணாது, விவசாயம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் வழி வழியாக பார்த்தீங்கன்னா பஞ்சூர்லியை வந்து வணங்கிட்டே வராங்க. அப்படி தான் அந்த வழிபாடு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தெய்வம் வந்து குலிகா. குலிகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உக்கிரமான ஒரு தெய்வம். காந்தாரா படத்தில் ஹீரோவுடைய உடம்புல ஏறுற தெய்வம் வந்து குலிகா தெய்வம் தான். பஞ்சூர்லி வந்து பார்த்தீங்கன்னா உக்கிரமான தெய்வமே கிடையாது. குலிகா தான் ரொம்ப உக்கிரமான ஒரு தெய்வமாக வந்து சொல்கிறாங்க. இதுக்குமே ஒரு புராண கதை ஒன்று சொல்லப்படுது. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்வதி தேவி வந்து ஒரு கல்லை வந்து கண்டெடுக்கிறாங்க. அந்த கல் வந்து சாம்பலை சுற்றி இருக்கு. சிவன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சிவன் அந்த கல்லை பார்த்துட்டு தூக்கி போடுறாரு. அந்த கல்லிலிருந்து வெளியில வந்தது தான் குலிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த குலிகாவை சிவன் வந்து விஷ்ணு கிட்ட அனுப்பி வைக்கிறாரு. ஸோ விஷ்ணு கூட இந்த குலிகா இருக்கும்போது குலிகா பண்ற பல விஷயங்களை பார்த்துட்டு விஷ்ணுவால பொறுக்க முடியாம கோபம் அடைஞ்சு குலிகாக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீ வந்து ஒரு பொண்ணுடைய வயிற்றுல போய் பிறந்து திரும்ப வெளியில வா அப்படின்னு சாபம் கொடுத்து அனுப்புறாரு. நிலவுள்ள சங்கே அந்த பொண்ணுடைய வயிற்றுல தான் வந்து இந்த குலிகா போய் வளருது. அந்த நிலவுல சங்கே அப்படிங்கிறது வந்து ஒரு மித்தாலாஜிக்கல் மதர் கேரக்டர் தான். ஸோ அவங்க வந்து 9 மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது உள்ளே வந்து குலிகா இருக்கும்போது குலிகா வந்து அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து இப்போ நான் எப்படி வெளியில் வரது அப்படின்னு கேட்கும்போது எல்லா குழந்தைங்களும் எப்படி வருவாங்களோ அப்படியே நீ வெளியில் வான்னு சொல்லி, ஆனால் அப்படி என்னால் வர முடியாதுன்னு மறுத்து அந்த குலிகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய வயிற்றை கிழிச்சு வெளியில் வந்ததாக வந்து சொல்லப்படுது. வெளியில் வரும்போது ரொம்ப உக்கிரமாக ரொம்ப பசியோடு இருந்திருக்கு. ஸோ அந்த பசியை தீக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி குலிகாவுடைய பசியை வந்து தணிக்க முடியாமல் கடைசியாக விஷ்ணு இறங்கி வந்து அவருடைய விரலை கொடுத்து குலிகாவுடைய பசியை தணிச்சு குலிகாவை வந்து கெட்டதை அழிக்கிற கடவுளா வந்து பூமிக்கு அனுப்பி வச்சாருங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த புராண கதை ஒரு பக்கம். பட் இதை தாண்டி மக்கள் வந்து இந்த குலிகா தெய்வத்தை வணங்குறதுக்கான ஒரு முக்கிய காரணம் வந்து கெட்ட விஷயங்கள்ல இருந்து, கெட்ட சக்தியில இருந்து, கெட்டதுல இருந்து நம்மளை காப்பாத்துற ஒரு கடவுளா பார்த்து தான் வந்து வணங்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட வந்து குலிகா தெய்வம் வந்து ஒரு எல்லை சாமி மாதிரி தான். எப்படி நம்ம ஊர்ல வந்து கருப்பசாமி ஐயனாரோ அதே மாதிரி தான் அங்க வந்து இந்த குலிகா தெய்வம். குலிகா தெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மர் தெய்வம் மாதிரி தான். கோவில் சிலைலாம் வந்து கிடையாது, கல்லை வச்சு தான் வந்து வணங்கிட்டு வராங்க. இப்போ பெர்மர் தெய்வத்துக்கும் கல் வழிபாடு தான், குலிகா தெய்வத்துக்கும் கல் வழிபாடு தான். ஆனால் இது ரெண்டுத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலிகா தெய்வத்துடைய வழிபாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நிறைய கற்களை வச்சு தான் குலிகா தெய்வத்தை வந்து வணங்குவாங்க. அப்படி தான் வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த கற்கள் எல்லாமே சின்ன சின்ன கற்களாக தான் வந்து இருக்கும். காந்தாரா படத்துலையுமே அப்படி தான் காமிச்சிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து குலிகா தெய்வத்துக்கான ஒரு முறை. ஆனால் பெர்மர் தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்துக்கு அடியில் தான் கல்லை வச்சு வணங்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி சின்ன கல் யூஸ் பண்ண மாட்டாங்க, பெரிய கல்லை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்தில் பார்த்தீங்கன்னா சிவகணாஸ் பற்றியுமே வந்து பேசியிருப்பாங்க. ட்ரெய்லர்லேயே வந்து ஒரு டயலாகே வரும். ஒவ்வொரு தடவையும் அதர்மம் தலை தூக்கி நிற்கும் போது ஈஸ்வரன் வந்து கணங்களை வந்து அனுப்புவார் அப்படின்னு. சிவகணாஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு சொல்லப்படுற ஒரு புராண கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சிவனுடைய ஆட்கள் அவருக்குன்னு இருக்கிற ஒரு குரூப் தான் வந்து சிவகணாஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீமன்ஸு, கோஸ்ட் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து ப்ரொடெக்டர்ஸாகவும் வாரியர்ஸாகவும் வந்து செயல்படுவாங்க. சிவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக வந்து சொல்லப்படுது. ஸோ நீங்கள் இந்த காந்தாரா படத்தில் காட்டப்பட்டிருக்கிற இந்த தெய்வங்கள், தெய்வங்களுடைய வழிபாடு, இதுக்கு சொல்லப்படுற ஒவ்வொரு புராண கதைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அண்ட் வீடியோடைய ஆரம்பத்திலே நான் சொன்ன மாதிரி இந்த தெய்வங்களை பற்றி, வழிபாடை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம நல்லா இருக்குது. அந்த படம் பார்த்துட்டோம், நேற்றும் ஒரு வீடியோ பார்த்துட்டோம், இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்குது கேட்கும்போது. இந்த உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. இந்த வயிற்றை கிழிச்சிட்டு வெளியே வந்தது, விஷ்ணு என் விரலை தின்னு அப்படின்னு கொடுத்தா ஒரு பசியை போக்குனது, இந்த புராண கதையெல்லாம் கேட்கும்போது நம்புறதா இல்லையான்னு தெரியல. ஆனால் சின்ன வயசில் அந்த பாட்டி கதை சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த சின்ன வயசில் கதை கேட்குற மாதிரி அப்படி கேட்கும்போது சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் நல்லா இருக்குங்க. எங்கள் ஊர்லேயும் இது மாதிரி இந்த பழைய கோயில் அது இதெல்லாம் ஊருக்கு போகும்போது பாட்டி கூப்பிட்டு போய் கதை சொல்லுவாங்க. இந்த கோயில் பார்த்தியா, ஒரு உடஞ்ச செவர் இருக்கும், இந்த உடஞ்ச செவருக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமா? அப்புறம் உடஞ்ச செவருக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டால், அந்த காலத்தில் இந்த கோயிலுக்குள்ளே வெள்ளைக்காரன் வந்து இதை இடிக்க வந்து கோயிலில் ஒரு அதிசயம் நடந்தது. அது ஒரு பெரிய கதை. அதை சொல்ல போனால் வீடியோ 1 ஹவருக்கு போயிடும். ஒரு அதிசயம் நடக்கும்போது அவன் பயத்தில் அவன் குதிரையை எடுத்துக்கிட்டு ஐயோ அப்படின்ட்டு ஓடும்போது அந்த குதிரை தாவும்போது அந்த குதிரை கால் பட்டு உடஞ்சது தான் இந்த செவர்.
சரி அப்போ உடஞ்சதை ஏன் இன்னும் கட்டாமல் வச்சுருக்காங்க? ஒரு பாதி உடஞ்சே அதில் கிடக்கு. அவங்க சொல்கிறாங்க ஏன் கட்டலை, அவன் போனதுலேருந்து இவங்களும் கட்டுவாங்க அது உடஞ்சி விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மற்ற செவரெல்லாம் அப்படியே இருக்குது, இந்த போர்ஷன் மட்டும் உடஞ்சி விழுது. எப்படி புதுசாக கட்டினாலும் அதே மாதிரி அதே ஷேப்பில் தான் திருப்பி உடையுது. அது திருப்பி அவங்க பல முறை கோயிலில் டொனேஷன் எடுத்து அப்படி எடுத்து ஒரு சில மக்கள் வந்து நாங்களாவே கட்டி தர்றோன்னு சொல்லி நான் போய் அந்த கல்லெல்லாம் எடுத்து பார்க்குறேன், ஏன் நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. அவங்க நிறையா வாட்டி அதை கட்டியிருக்காங்க. உடஞ்சி அதே ஷேப்பில் உடஞ்சி கீழே விழுது. அப்போ பாட்டு சொல்லுவாங்க, அப்போ அந்த குதிரை தட்டிட்டு போனது அதுக்கப்புறம் யாராலையும் கட்ட முடியலையே அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ நம்மலாம் ஃப்யூச்சரில் சும்மா சொல்கிறேன், இது மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியை ரூட்டாக படம் எடுக்கணும்னா நம்மக்கிட்டே எக்கச்சக்க கதைகள் இருக்குது நம்ம ஹிஸ்ட்ரியில். பட் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனால் நல்லா இருக்குது. அந்த பழைய கதை, எந்த கடவுளாக இருந்தானே எல்லாம் கடவுள் தானேன்ட்டு பழைய கதையெல்லாம் கேட்கும்போது நல்லா இருக்குது. ஹிஸ்ட்ரி தான் இல்லை, அடிச்சிக்க முடியாது. நைஸ். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.